வணக்கம். தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் ஏற்பட்டுள்ள புதிய பிரச்சினை சாணக்கியன் வெளிப்படுத்திய தகவல். சதோசுவின் வீழ்ச்சியில் தம்மிக்க பெரேராவின் புதிய திட்டம் அம்பலமாகும் உண்மைகள். முஸ்லிம் மக்களை புலிகளின் தலைவர் மீண்டும் அழைத்தார். வெளியான உண்மைகள். பிற்பகலில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழ் பருத்தித்துறையில் பெண் உட்பட 4 அதிரடியாக கைது. இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய மாற்றம் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. பொதுமக்களின் முறைப்பாட்டால் 20 நீதித்துறை அதிகாரிகள் பணியில் இருந்து நீக்கம். பாதாள உலக குழுக்களினால் உயிராபத்து விசேட பாதுகாப்பு கோரும் ஞானசார தேரர். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு பகுதிகளில் போதைப் பொருளை விட சாராயம் மற்றும் கசிப்பு பெரும் பிரச்சினையாக மாறியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி பிரதேசத்தில் 4500 வாக்காளர்களுக்கு ஒரு மதுபான விற்பனை நிலையம் இருக்கின்றது. 4500 வாக்காளர்களுக்கு ஒரு பாடசாலை இருப்பது சந்தோஷத்துக்கு உரியதாகும். கிளிநொச்சி பிரதேசத்தில் 21 மதுபான விற்பனை நிலையங்கள் உள்ளன. மேலும் கடந்த அரசாங்கத்தில் 17 புதிய மதுபான நிலையங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எவ்வித அதிகாரமும் இல்லாத கட்டுப்பாடற்ற அரசாங்கத்தின் கொள்கையில் பாதாள குழுவினரா அல்லது போதைப்பொருள் கடத்தக்காரரா யாரும் துப்பாக்கி சூடு நடத்தும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஒரு நாடு என்ற வகையில் நீதிமன்றம், போலீஸ் ஆகியன இருக்கின்றன. எனவே பாதாள குழு போதைப்பொருள் மோசடி என்றால் சட்டத்தின்படி தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சதோச அதன் 100 கடைகளை மூட முடிவு செய்துள்ள நேரத்தில் தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா சில்லறை வணிகத்தில் நுழைந்து 100 புதிய பல்பொருள் கடைகளை திறக்க திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பர்னோர ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொலி ஒன்றிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சதோச அதன் 130 கடைகளை மூட முடிவு செய்துள்ளது. அவற்றில் 30 ஏற்கனவே மூடப்பட்டுள்ளன. மேலும் 10 கடைகள் மூடப்படும். அரசாங்கத்தால் வணிகத்தை நடத்த முடியாததால் அதை தனியார் மயமாக்குவது குறித்து பேசப்பட்டது. எவ்வாறாயினும் யாயல, சதோச போன்ற கடைகள் ஒரு நாளைக்கு 5 முதல் 6 லட்சம் ரூபாய் வரை பெறுமதியான விற்பனையில் ஈடுபடுகின்றன. சதோச 100 கடைகளை மூட முடிவு செய்துள்ள நேரத்தில் தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா சில்லறை வணிகத்தில் நுழைந்து புதிய 100 பல்பொருள் சில்லறை கடைகளை திறப்பதாக அறிவித்துள்ளார். முன்னதாகவும் தம்மிக்க பெரேரா சதோசவை சொந்தமாக்க ஒரு திட்டத்தை முன்வைத்திருந்தார் என தெரியவந்துள்ளது. வடக்கில் இருந்து வெளியேறிய முஸ்லிம் மக்களை மீண்டும் வடக்கில் குடியேற வருமாறு தேசிய தலைவர் அழைப்பு விடுத்துள்ளதாக செல்வின் ரேனியஸ் மாரியாபிள்ளை தெரிவித்துள்ளார். வடக்கில் முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டு 35 வருட நிறைவை நினைவு கூறும் முகமாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் யாழ் தந்தை செல்வா அரங்கத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புலிகள் அமைப்பின் தலைவர் கையொப்பமிட்ட ஒரே ஆவணம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீமுக்கும் தேசிய தலைவருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்த ஆவணம் மட்டும்தான். சமாதான காலப்பகுதியில் இலங்கை அரசாங்கத்துக்கும் புலிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் கூட ஆண்டன் பாலசிங்கம் கையொப்பமிட்டிருந்தார். தமிழ்ச்செல்வன் கையொப்பமிட்டிருப்பார், புலித்தேவன் கையொப்பமிட்டிருப்பார், அல்லது திட்டமிடல் பணிப்பகத்தின் பணிப்பாளர் கையொப்பமிட்டிருப்பார். ஆனால் தேசிய தலைவர் அந்த ஒப்பத்தில் கையொப்பமிடவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீமுக்கும் தேசிய தலைவருக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தேசிய தலைவர் இடம்பெயர்ந்த முஸ்லிம்கள் அனைவரையும் மீண்டும் குடியேறுவதற்கு வருமாறு அழைக்கின்றார் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யார் யாரிடம் மன்னிப்பு கேட்பது, குற்றம் செய்தவர் மன்னிப்பு கேட்பதா அல்லது குற்றம் செய்தவர் சார்பில் 3ஆம் தரப்பினர் ஒருவர் மன்னிப்பு கேட்பதா அல்லது அந்த குற்றத்தை பார்த்த ஒருவர் மன்னிப்பு கேட்பதா? மன்னிப்பு என்பது தவறு செய்தவர்தான் உணர்ந்து சொல்வது மன்னிப்பு என குறிப்பிட்டுள்ளார். சப்ரகமுவ மத்திய, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது.
தீவின் புறப்பகுதிகளில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை காவல்துறையினரின் தீவிர நடவடிக்கையின் மூலம் சுமார் 3 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய 100 கிலோகிராமுக்கு அதிக எடையுடைய கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட பெண்ணொருவர் உட்பட 4 பருத்தித்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த அமரசிங்க தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலாவது போதைப்பொருள் மீட்பு சம்பவமாக இது பதிவாகியுள்ளது. சுப்பர்மடம் கடற்பகுதியூடாக கேரளா கஞ்சா கடத்தல் தொடர்பில் கடற்படையினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக பருத்தித்துறை காவல்துறையினரால் விசேட சோதனை நடவடிக்கை இடம்பெற்றது. இதன்போது சட்டவிரோதமாக கடல் வழியாக கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை கேரளா கஞ்சா பொதிகள் வாகனம் மூலம் எடுத்துச் செல்லப்பட இருந்தன. இருந்தபோதிலும் கடத்தலில் ஈடுபட்ட 2 படகுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கடத்தலின் போது துணை புரிந்த மேலும் ஒரு படகு அடையாளம் காணப்பட்டு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 2 படகு வழி இணைப்பு இயந்திரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து பருத்தித்துறை காவல்துறை விசேட பிரிவின் தகவலுக்கு அமைவாக நடத்திய தேடலின் போது பருத்தித்துறை அவ்வளை பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 2 பைகளில் காணப்பட்ட 46 கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது குறித்த வீட்டில் இருந்த பெண்ணொருவர் பருத்தித்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த 4வரையும் சான்று பொருட்களையும் இன்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தி தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள அனுமதி பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுற்றுலாத்துறையில் விரிவான வளர்ச்சியை அடைய சுற்றுலா சட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வெளிவிவகார அமைச்சு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இந்த அரசாங்கம் நீண்ட கால திட்டத்தையும் மற்றும் இலக்கையும் கொண்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அனைத்து நிறுவனங்களின் ஒன்றிணைப்பது அவசியம் என்பதால் இதற்கான ஒரு தேசிய சுற்றுலா ஆணைக்குழு ஒன்றை நிறுவுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய சுற்றுலா ஆணைக்குழு மூலம் மாவட்ட மட்டத்தில் மற்றும் சுற்றுலா வலய மட்டத்திலும் கூட்டு சுற்றுலா குழுக்களை நிறுவுவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் மற்றும் இதற்காக ஒரு புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நோக்கத்துக்காக தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாததால் இந்த சுற்றுலா சட்டம் திருத்தப்படுவது அந்த பொறுப்பு நிபுணர்கள் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் நீதிமன்ற நீதிபதி, நீதவான்கள் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் உட்பட நீதித்துறை சேவைகள் ஆணையத்தின் 20 அதிகாரிகள் அவர்களின் பணிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதில் 7 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மற்றவர்கள் பணி நீக்கம் அல்லது கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்டுள்ளனர். நீதித்துறை சேவையில் உள்ளவர்களுக்கு எதிராக பொதுமக்கள் அளித்த முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை தொடர்ந்தே இந்த பணி நீக்கம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நிலையில் மேல் நீதிமன்றத்தில் தற்போது 10 வெற்றிடங்கள் உள்ளன. அதே நேரத்தில் நீதவான் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் சுமார் 60 வெற்றிடங்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசேர தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமக்கு எதிராக பாதாள குழு ஒன்று கொலை சதித்திட்டம் தீட்டுவதாகவும் கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக அமைச்சர் பாதுகாப்பு பிரிவிலிருந்து 2 அதிகாரிகளை நியமிக்குமாறு பாதுகாப்பு செயலாளருக்கு ஞானசார தேரர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தமது விகாரைக்கு வருகை தந்து புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல்கள் குறித்து தகவல் வழங்கியதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தாம் தற்போது கடுமையான ஆபத்தில் இருப்பதாக ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நீண்ட காலமாக உருவாகியுள்ள உலகளாவிய தீவிரவாதத்துடன் தொடர்புடைய இஸ்லாமிய வன்முறைகள் குறித்து நான் பல்வேறு வெளிப்படுத்தல் செய்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். பாரம்பரிய முஸ்லிம் சமூகத்தினரின் கடுபோக்கு இஸ்லாமிய தரப்புகளினால் எதிர்நோக்கும் அச்சுறுத்தல்கள் அடக்குமுறை குறித்து தம்மிடம் கூறியதாகவும் அது குறித்து சில முக்கிய தகவல்களை வழங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
சில வாரங்களுக்கு முன்னர் கிழக்கு மாகாணத்தில் ஏறாவூர் பகுதியில் ஜிம்மா தொழுகை நேரத்தில் ஞானசார தேரர் காசிம் என்ற இளைஞனும் அவர்கள் பின்னணியில் இருப்பவர்களும் சரியா சட்டப்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற வாசகத்துடன் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். லிபியா காதாபி எனும் குழு ஒன்று இதே தகவலை வாட்ஸ்அப் ஊடாக இந்த தகவல்களை பகிர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. 2013ஆம் ஆண்டிலிருந்து இஸ்லாமிய தீவிரவாதிகளால் ஏற்படவிருந்த பெரும் அழிவை தாமும் தமது அமைப்பு இணைந்து தடுத்து நிறுத்த முடிந்தது என்று தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் தமக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் பலமுறை பாதுகாப்பு கோரியுள்ள போதில் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட அமைச்சர் பாதுகாப்பை சுய விருப்பில் திருப்பி அனுப்பியதாகவும் தற்போது நிலவும் ஆபத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் பொருத்தமான பாதுகாப்பு வழங்குமாறு பாதுகாப்பு செயலாளரிடம் ஞானசார தேரர் கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்தியின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் ஏற்பட்டுள்ள புதிய பிரச்சினை சாணக்கியன் வெளிப்படுத்திய தகவல். சதோசுவின் வீழ்ச்சியில் தம்மிக பெரேராவின் புதிய திட்டம் அம்பலமாகும் உண்மைகள். முஸ்லிம் மக்களை புலிகளின் தலைவர் மீண்டும் அழைத்தார் வெளியான உண்மைகள். பிற்பகலில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழ் பருத்தித்துறையில் பெண் உட்பட 4 அதிரடியாக கைது. இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய மாற்றம் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. பொதுமக்களின் முறைப்பாட்டால் 20 நீதித்துறை அதிகாரிகள் பணியில் இருந்து நீக்கம். பாதாள உலக குழுக்களினால் உயிராபத்து விசேட பாதுகாப்பு கோரும் ஞானசார தேரர். இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் எனும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்.